புரட்டாசி மாதம் அதுவுமா சிக்கன் பொர்த்தா ரெசிபி போட்டுட்டேன்னு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு வெஜிடேரியனில் 3 வேரியேஷனில் பொர்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் என்னங்க டேஸ்ட்டாக இருக்க போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு ஈக்குவலாக சுண்டி இழுக்கோங்க இதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே. பிளெயின் ஆனியன் டொமேட்டோ பொர்த்தா பண்ணியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு பொர்த்தா பண்ணியிருக்கேன், அப்புறம் தால் பொர்த்தா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 20 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அடுத்து 6 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபாலோட் பை கருவேப்பிலை. இதுதான் நல்ல வாசனை கொடுக்கும், அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 5 கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில நான் வேக வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்க பாதியா கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 தக்காளியும் இந்த மாதிரி பாதியா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணும்போது தக்காளியோட தோல் தனியா வந்துடும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருளோட எடுத்து வச்சிருங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்கிறதுல 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. காரத்தை பத்தி பயப்படாதீங்க, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா தான் நான் சொல்றதை நம்புவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம் அதோட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஆஸ் இட் இஸ் அப்படியே உருண்டை பிடிச்சு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த தொக்கை 2ஆ பிரிச்சு இதுல 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பண்ணிக்க போறோம். ஒண்ணுத்துல நம்ம வேக வச்சு வறுத்தெடுத்த உருளைக்கிழங்க பிசைஞ்சிக்க போறோம். இது ரொம்ப காமன் அண்ட் ஃபேமஸான பொட்டேட்டோ பர்த்தா. இதை சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இல்ல தால் ஃப்ரை கூட வச்சு சாப்பிடலாம், அட்டகாசமா இருக்கும். ஸோ ரிமைனிங் தொக்குல நான் 1 கை தோரம்பருப்பை வேக வச்சு வச்சிருந்தேன், அதை உள்ள சேர்த்து அதையும் பிசைஞ்சிக்கிறேன். தோரம்பருப்பு இந்த மாதிரி தண்ணி இல்லாம தான் நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் பிசையறதுக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன சோரோட பிணைஞ்சு சாப்பிடும் போது நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் கடிக்க மறந்துடாதீங்க. ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?